வணக்கம் தமிழ் சினிமா ரசிகர்களே. 2026 பொங்கல் சினிமாவுக்காகவே வருகிறது. ஒரு பக்கம் தலைவர் விஜயின் ஜனநாயகன், இன்னொரு பக்கம் மக்கள் நாயகன் சிவகார்த்திகேயனின் பராசக்தி. இந்த பாக்ஸ் ஆபீஸ் மோதல் இப்போதே அதிகப்படியான ஸ்டார் பவர் சேர்க்கும் நிலைக்கு வந்துவிட்டது. ஏன் தெரியுமா? சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்தின் ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் இருவரும் கலந்து கொள்ளப் போவதாக ஊகங்கள் வெடிக்கின்றன. முதலில் பொங்கல் சீசனின் ஸ்கெட்யூலை பார்ப்போம். ஜனவரி 9 விஜயின் ஜனநாயகன் வெளியீடு. ஜனவரி 14 சிவகார்த்திகேயனின் பராசக்தி, அவரது 25வது படம் வெளியீடு. இரு படங்களுக்கும் இடையே வெறும் 5 நாட்கள் தான் வித்தியாசம். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே இது போன்ற ஒரு மாபெரும் ஸ்டார் மோதல் அரிது. ரசிகர்களின் காதுகள் ஏற்கனவே கூர்மையாகிவிட்டன. இப்போது அதிர்ச்சி தகவல். சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 சென்னை நேரு ஸ்டேடியத்தில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக நடக்க உள்ளது. இசை ஜி.வி. பிரகாஷ்குமார். ஆனால் இங்கேதான் ரியல் ட்விஸ்ட் வருகிறது. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு சிறப்பு விருந்தாளராக ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இருவரும் வருவதாக கோலிவுட்டில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன. 2 டைட்டன்களும் ஒரே நிகழ்வுக்கு வருவது ஏன்? இதற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலாவது, கமலஹாசனுடனான தொடர்பு. சிவகார்த்திகேயன் கமல் தயாரிப்பு படத்தில் நடித்தார். மேலும் விரைவில் கமலின் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்க உள்ளார். அதாவது மூவருக்கும் இடையே ஒரு கலை நட்பும் தொழில் நட்பும் உள்ளது. இரண்டாவது, சிவகார்த்திகேயனின் 25வது படம். இது ஒரு மைல்கல். அதை கௌரவிக்க பெரியவர்கள் வருவது தமிழ் சினிமாவின் கலாச்சாரம். ஆனால் இந்த நிகழ்வுக்கு ஒரு ராஜதந்திர அர்த்தமும் உள்ளது. இங்கேதான் ரியல் கேம் வெளிப்படுகிறது. விஜய் ரசிகர்கள் நெடுநாட்களாக பராசக்தி படம் திட்டமிட்டு ஜனநாயகனுக்கு போட்டியாக வெளியிடப்படுகிறது என்று குற்றம் சொல்லி வருகிறார்கள். இந்த பின்னணியில் ரஜினி மற்றும் கமல் போன்ற மாபெரும் சூப்பர் ஸ்டார்கள் பராசக்தி ஆடியோ லான்ச்சில் கலந்து கொண்டால் அது ஜனநாயகன் படத்தின் ப்ரொமோஷனுக்கு ஒரு பெரிய அடியாகும். அது மட்டுமல்ல, ஜனநாயகனின் ஆடியோ லான்ச் டிசம்பர் 27 மலேசியாவில் நடக்க உள்ளது. பராசக்தி ஜனவரி 4 நேரு ஸ்டேடியம் நிகழ்வு. அதன் பேச்சுக்களை முறியடிக்கும் என்பதுதான் இண்டஸ்ட்ரி டாக். சரி, சுருக்கமாக பொங்கல் கிளாஷ், ஜனநாயகன் விசஸ் பராசக்தி, ஸ்டார் பவர் மோதல், விஜய் விசஸ் சிவகார்த்திகேயன், ரஜினி மற்றும் கமல், ப்ரமோஷன் யுத்தம், மலேசியா ஆடியோ லான்ச் விசஸ் சென்னை நேரு ஸ்டேடியம் மெகா ஈவெண்ட். இது வெறும் படம் மோதல் மட்டுமல்ல, இது தமிழ் சினிமாவின் பவர் டைனமிக்ஸின் ஒரு முக்கியமான சிக்னல். 2026 பொங்கல் யார் கை தூக்குவார்கள் என்று பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். உங்கள் கருத்து மிக முக்கியம். போட்டியில் வெற்றி பெறுவது யார்? விஜயின் ஜனநாயகனா, சிவகார்த்திகேயனின் பராசக்தியா? கமெண்டில் உங்கள் ஓட்டை போடுங்கள். இப்படியான அனைத்து சினிமா செய்திகளுக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். நன்றி, வணக்கம்.